ஃபாரின்ல இருக்காரு ஒரு ஹஸ்பண்ட். எங்கிட்ட கேஸ் குடுத்தாரு. இந்த மாரி வருஷத்துக்கு ஒரு தடவ தான் நான் வீட்டுக்கு வருவேன். இந்த ஒரு 2 இயர்ஸா வரும்போதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமா படிப்படியா ஒவ்வொரு சேஞ்சஸ் பார்க்குறேன் நானு. அவளோட ஸ்டைல்ல இருந்து ஏன்னா இவரு ரொம்ப வருஷமா ஃபாரின்ல இருக்காரு. 2 இயர்ஸா தான் இந்த மாரி ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னா, ரொம்ப நாளோட சேவிங்ஸ் கூட வச்சு அவங்க சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் அப்படிதான் நாங்க நினைச்சோம். அஃபேர் வந்து ஒருத்தரோட இல்ல, இந்த பொண்ணுக்கு நெறைய பேரோட. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு டிரெக்டிவ் யாஸ்மின் இணைந்திருக்க அவரிடம் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ வந்து அஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் வந்து அதிகமாகிட்டே போகுது மேம். அது ஃபஸ்ட்டு இருந்துச்சு, பட் இப்போ வந்து ரொம்பவே தெரியப்படுது இல்லையா? இந்த அஃபேரில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காசை ஏமாற்றிட்டுலாம் எடுத்துகிட்டு போவாங்கல்ல. இந்த மாதிரி கேஸ் ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா மேம் நீங்கள்? ஆமாம், சும்மா ஃபேமிலி பிரச்சனைனால இல்லை ஒரு டைவர்ஷனுக்காக ஆகிற அஃபேர் போய் அஃபேர் வச்சுக்கிறதே வந்து ஏமாத்துறதுக்காக அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம அஃபேரில் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க தப்பு பண்ணுறதுக்கு வந்து அஃபேருங்கிற ஒரு விஷயம் வந்து ஈஸியாக எல்லாத்துக்கும் மாறிடுச்சு. ஒரு ஃபாரின்ல இருக்கார் ஒரு ஹஸ்பண்ட். எங்கிட்ட கேஸ் கொடுத்தாரு. இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் வீட்டுக்கு வருவேன். வரும்போது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த தடவை எனக்கு ரொம்ப இந்த ஒரு 2 இயர்ஸாக வரும்போதில் வந்து ரொம்ப வித்தியாசமாக படிப்படியாக ஒவ்வொரு சேஞ்சஸ் பார்க்குறேன் நான். அவளோட ஸ்டைலில் இருந்து பார்க்குறேன். இந்த தடவை வரும்போது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் பார்த்தேன். அவளோட பேரில் இருந்துச்சு. கொஞ்சம் ஜுவல்ஸ் பார்த்தேன் நான். வாய்ப்பே இல்லாமல் எதுவும் ஒர்க் பண்ணுறதில்ல. நான் கொடுக்குற இதுலேயுமே சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதானே தவிர ஒரு டீசெண்டான சேலரி நல்லா இருக்கலாம், நல்லா ஃபேமிலி ரன் பண்ணலாம், ஓரளவுக்கு சேவிங்ஸ் பண்ணலாம். பட் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குற அளவுக்கு அவங்க சேவிங்ஸில் ப்ராப்பர்ட்டி வாங்குற அளவுக்கு அந்த மாதிரி அளவுக்கு நான் பணம் அனுப்பலை. வேறு ஃபேமிலியிலேருந்து அவங்களோட இந்த பழைய அவங்களோட அந்த சொத்து வரதோ, தாத்தா பாட்டி சொத்து, அம்மா அந்த மாதிரியும் இல்லை, அதுக்கும் சான்ஸில் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எனக்கு தெரிஞ்சிடும். இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி தெரியல. இதை பற்றி நான் ஒன்றுமே கேட்கல, வீட்லேயும் கேட்கல. ஏன்னா கேட்டால் அதுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாள். எனக்கு இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவளுக்கே தெரியாமல் இது என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன இதுன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நிறைய விஷயம் நடக்குது அப்படிங்கிறதுனால பிஸ்னஸும் அவங்க எதுவும் பண்ணுறதில்ல. அதனால் இது எப்படி என்ன இதுன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ்னால் எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி கேட்டேன். ரொம்ப பெருசாக இல்லை, ஒரு 20 lakhs 30 lakhs அந்த மாதிரி, ஒரு 10 lakhs அந்த மாதிரி சின்ன சின்ன இது கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிற மாதிரியான தோட்டம் அந்த மாதிரிலாம் ரொம்ப கம்மியாக வரும் இல்லைங்களா? அதெல்லாம் ஒரு ஏக்கராகவே வந்து 1 lakh அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரியான இருக்கிற லேண்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஒரு 2-3 டாக்குமெண்ட்ஸ் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அதில் ஒரு சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டி தானே, உங்களோட சேவிங்ஸில் கூட பண்ண முடியும். இல்லை நான் எவ்வளோ அமௌண்ட் அனுப்புகிறேன், அந்த சேவிங்ஸ் எப்படி பண்ணுறாங்கங்கிறது டிரான்ஸ்பரண்ட் தான். ஸோ அது எல்லாமே எனக்கு தெரியும். அது இல்லாமல் ஜுவல்ஸ் நான் வாங்கி கொடுக்குறது எல்லாமே இருக்குது. ஏதோ சம்திங் ராங்னு சொல்லி தெரியுதுங்க. ஸோ உங்களோட பேக்ரவுண்ட் மட்டும் என்னென்னு செக் பண்ணுங்கள். நாங்கள் சரி சொல்லிட்டு நாங்களும் செக் பண்ணோம். ஏன்னா நிறையா வந்து இந்த மாதிரி கேஸ் பார்க்கும்போது சந்தேகப்பட்டு கேஸ் கொடுப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து வீட்டிலையே ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன வீட்டுக்கு பயந்து வேலைக்கு போகிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சொல்லி தெரிஞ்சால் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிங்கிறனால ரொம்ப கஞ்சித்தனமாக தன்னை வருத்தி கூட பணத்தை சேர்த்தி வச்சு இவங்களும் சின்ன சின்ன வேலைக்கு போய் சம்பாதிச்சு சேர்த்துறவங்களெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். இவங்க சொன்ன இந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நானும் அப்படி தான் நினச்சேன். ஏன்னா இவர் ரொம்ப வருஷமாக ஃபாரின்ல இருக்கார். 2 இயர்ஸாக தான் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னா ரொம்ப நாளோட சேவிங்ஸ் கூட வச்சு அவங்க சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் அப்படி தான் நாங்கள் நினச்சி பார்த்தோம். எங்களுக்கு ஷாக்கு. அஃபேர் வந்து ஒருத்தரோட இல்லை, இந்த பொண்ணுக்கு நிறைய பேரோட ஹஸ்பண்ட். அதாவது அஃபேர் வச்சுருக்கிறவங்களையும் ஒருத்தரை ஏமாற்றி இவங்ககிட்ட அஃபேர் வச்சுருக்க தெரியுது, அவங்கக்கிட்ட வச்சுருக்க தெரியாது. இந்த மாதிரி ஒருத்தர் யாருக்கும் தெரியாமல் ஒவ்வொரு சமயம் இப்போ இவங்க வாரத்துக்கு ஒரு தடவை ஒருத்தரை பார்த்தா இன்னொரு டே வந்து இன்னொருத்தவங்களை பார்க்குறது, அந்த மாதிரி வச்சு அவங்கக்கிட்ட ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரியே வந்து அஃபேர் வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்ட ஏமாற்றி ஒவ்வொருத்தரையும் இந்த கிஃப்ட்டு மாதிரி, இல்லை வீட்டில் கஷ்டம் மாதிரி, இல்லை ஹஸ்பண்டை தப்பாக சொல்லி அவர் எதுவும் பணம் கொடுக்க மாட்டார், அந்த செலவு இந்த செலவுன்னு பொய் சொல்லி அந்த பணத்தை வாங்கி இவங்க ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கிறது. ஸோ அப்படி ஒரு கேஸ் பார்த்தோம். ஆனால் இவங்க ஆல்ரெடி லக்ஸரி தானே இருந்திருக்காங்க இல்லையா? நல்ல ஒரு டீசெண்டான லைஃப் தான். அதை மீறி அவங்களுக்கு பணம் ஆசை. இப்போது இது மாதிரி பண்ணுறாங்க இல்லையா? இது எப்படி மேம் பார்க்குறீங்க? லோக்கலாக சொல்லணும்னா ரொம்ப கேவலமாக பார்க்குறேன். ஓகே. இது ரொம்ப கேவலமாக தானே இருக்கும். இப்போ ஏமாத்துறாங்களா மேம்? அவங்களுக்கு பசங்களாம் இருந்தாங்களா மேம்? ஆமாம், 2 குழந்தைங்க இருந்தாங்க. 10 வயசு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ட்வின்ஸ்
2 பேர். இப்போ வந்து ஒருத்தர் ஏமாத்தான் சொன்னீங்களா மேம்? எப்படி மேம் ஏமாத்துறாங்க சொல்ல முடியுமா மேம்? எப்படி ஏமாத்துறாங்கன்னா, அஃபேர் வச்சுருக்கவங்களுக்கு யாருக்குமே வந்து சும்மா அஃபேர் வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு இது வேண்டியதே இல்லைங்க. ஒரு பொண்ணு வாலண்டியராக பழகினாவோ இல்லை அவங்க பழகிறதுக்கு அதுக்கு சான்ஸ் கொடுத்தாலோ ஈஸியாக அஃபேர் க்ரியேட் ஆயிரும் இல்லையா? நம்ம இடம் கொடுக்கறது தானே. ஸோ அது இதில் என்ன இதில் ஒரு பியூட்டினா, அவங்க வந்து அம்மா அப்பாவோடு இருக்கிற மாமனார் மாமியாவோடு இருக்கிற ஜாயின்ட் ஃபேமிலி. ஸோ அவங்க நாத்தனாரும் கூட தான் இருக்காங்க. எல்லாருமே ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்காங்க. இந்த இதுக்கு நடுவில் அவங்க வெளியே போகிறது அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய கிளாஸ் சேர்த்து விட்ருக்காங்க. அவங்க ஸ்கூல் போகிறதுக்கு இவங்க தான் கொண்டு போய் விடுறாங்க. ஸோ ஸ்கூல் விட்டுட்டு ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகம். அதனால் அங்கே ஃப்ரெண்டு வீட்டில் நான் தங்கிட்டு குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு வரேன், கையோடு கூப்பிட்டுட்டே வந்துடுறேன், இல்லைனா சும்மா வர முடியாது. வேன் வச்சுக்கோ, பஸ் வச்சு குழந்தைங்களுக்கு பஸ்ஸில் அனுப்பிவிடுனா, இல்லை நான் சும்மா தானே இருக்கேன், குழந்தைங்கள பார்த்துக்கிறது தவிர எனக்கு வேறு என்ன வேலை இருக்குது, நானே கொண்டு போய் விட்டுட்டு நானே கூட்டிகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அதில் அவங்களுக்கு ஒரு டைம் க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அந்த டைம்லேயே அந்த போய் மீட் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு விதமான அவங்க அஃபேர்னால் வந்து சும்மா பேசுகிறதெல்லாம் தாண்டி வேறு மாதிரியா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அப்படி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் ரெடி பண்ணி குழந்தைங்கள வந்து டான்ஸ் கிளாஸ் விடுறது, அந்த மாதிரி டியூஷன் அந்த மாதிரி அதில் வந்து ஒரு டைம். ஸோ இந்த டான்ஸ் கிளாஸ் டியூஷன்லாம் பார்த்திங்கன்னா இதில் 1 மணி நேரம், அதில் 1 மணி நேரம், அதில் 1 மணி நேரம் சொல்லிட்டு ஒரு 3 கிளாஸ் கண்டினியூஸாக அந்த வீக் ஃபுல்லாகவே சண்டே தவிர எல்லா நாளுமே வந்து கமிட்டடாக இருக்கிற மாதிரி கிளாஸஸ் சேர்த்து விட்டுறாங்க. அந்த கிளாஸ் எல்லாமே பக்கம் பக்கமாக இருக்கிற மாதிரி. இந்த கிளாஸ் முடித்ததுமே இவங்களே கூட்டிகிட்டு போய் அந்த கிளாஸ்க்கு விடணுன்ட்டு இல்லை. ஆட்டோமேட்டிக் ஒரு டான்ஸ் கிளாஸ் முடியுதா, அடுத்த மியூசிக் கிளாஸ் குழந்தைங்களே போய்க்கலாம் அந்த மாதிரி பக்கத்துலேயே. அப்படி இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி இடத்துல குழந்தைங்கள சேர்த்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து காலையிலேருந்து அந்த குழந்தைங்கள அந்த ஈவினிங் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் கூப்பிட்டு போகிறத தவிர ஃபுல்லாக கமிட்டடாக வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு ரீசனும் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால வந்து யாருக்கும் சந்தேகம் வரலை இவங்களை பற்றி. ஏன்னா இப்போ வந்து குழந்தைங்களெல்லாம் விடாமல் இவங்க தனியாக எங்கேயாச்சும் போகிறேன் வரேன்னு சொல்லியிருந்தால் கொஞ்சம், ஏன்னா இந்த லேடி வந்து ஒரு 2-3 இயர்ஸாக வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் யாருக்குமே அது வந்து ஒரு டவுட் வராதது காரணம் இந்த மாதிரி குழந்தைங்கள சாக்கு வச்சு அவங்க அதே மாதிரி அவங்க அஃபேர் வச்சுருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் போகிற இடத்துல வந்து ஒருத்தரோட அஃபேர் வச்சுருந்தாங்க. அதாவது அங்கே வர பேரண்ட்ஸோட இன்னொரு குழந்தையோட அப்பா ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அப்புறம் கிளாஸ் போகிற இடத்துல இந்த போகிற வர இடத்துல இருக்கிறவங்க கிட்ட தான் அவங்க பழக்கம். எல்லாருமே வசதியானவங்க, எல்லாமே பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அப்படி அந்த மாதிரியான ஒரு இது பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க. நீங்கள் இந்த கேஸை கண்டுபிடிக்க எத்தனை நாள் மேம் ஆச்சு? இது வந்து ஏன்னா இவங்க நிறைய பேரோட பேசுகிறது பழகிறது அங்கே போகிறது இங்கே போகிறதெல்லாம் வச்சு எங்களால் வந்து ஃபஸ்ட்டு ஜட்ஜ் பண்ண முடியல. ஒரு 15 டேஸ்லேயே உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவங்க ஒவ்வொருத்தரை மீட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்தனால எங்களுக்கு தெரிஞ்சுது. அதை வச்சு முடிவு பண்ண முடியாட்டியும் எங்களுக்கு வந்து சில கேஸ் வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு அதை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஒரு தப்பாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது ஏதோ ஒரு டவுட் இருக்கிறத நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். அப்படி இதை கண்டினியூ பண்ணும்போது வந்து 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு. ஓகே, இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்களா? அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி திருந்திட்டாங்களா இல்லை அப்படியே கண்டினியூ ஆச்சு? அது தெரியலைங்க. அவங்க அதுக்கப்புறம் இந்த கேஸ் எங்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அவர்கிட்ட ரிப்போர்ட் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஒன்றும் எங்களுக்கு தெரியல. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வழக்குகள்லாம் வந்து இந்த கள்ள தொடர்பு வந்து தான் வந்துட்டு இருக்கும். அதாவது இல்லீகல் அஃபேர் வந்து அதிகமாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம டே டு லைஃப்பில் வந்து பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 2-3 கேஸ்லாம் வருது. இதுலேயே வந்து சில மர்டர்லாம் வருது மேம். அதாவது ஹஸ்பண்டுக்காக வந்து சாப்பிட்றது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரளாவில் வந்து 1.5 வயசு குழந்தைய வந்து சித்திரவதை பண்ணி சாவடிச்சிருப்பாங்க இல்லையா? இப்போது இந்த இல்லீகல் அஃபேருக்காக ஒரு பக்கம் வந்து ஒரு துணை வேணும்ட்டு போகிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து காசு வேணும்ட்டு போகிறாங்க, இன்னொரு சில சமயத்தில் வந்து சைக்கோத்தனமாக மாறுறாங்களா மேம்? இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? என்ன காரணம் அப்படின்னா வந்து அவங்க ஒரு கரெக்டான ஒரு நார்மலான மனுஷங்களாக இல்லாமல் ஒரு கரெக்டான சிச்சுவேஷன், ஒரு நல்ல ஃபேமிலி பார்த்து வளராமல் சில பேர் வந்து ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் கூடி வளர்ந்துருப்பாங்க. பட் அவங்க வளர்ந்தது மோசமான சூழ்நிலையாக இருந்தாலுமே அவங்க மற்ற விஷயங்கள் பார்க்குறது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பார்க்கலாம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஃபேமிலி பார்க்கும்போது ஐயோ நம்ம இப்படி வாழணும் அப்படிங்கிறதுல தன்னை மாற்றிப்பாங்க. சில பேர் சின்ன வயசுலேருந்தே பார்க்குறது எதுவுமே வந்து நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. அந்த உறவு முறையோட வேல்யூ இருக்குது இல்லையா? இப்போ குழந்தைன அம்மாங்கிறது யார், குழந்தைக்கு எப்படி இருக்கணும், அந்த குழந்தை எப்படி வந்துச்சு, அந்த குழந்தைக்கு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல்
போ எந்த ஒரு சென்டிமெண்ட்டும் அவங்களுக்கு எமோஷன்ஸ் சென்டிமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது அவங்களுக்கு. குழந்தை பிறந்துருச்சு, குழந்தைய வளர்த்தணும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி கூடி வளர்ந்துருக்கலாம், ஒரு கரெக்டான ஒரு இது இல்லாமல் கூடி வளர்ந்துருக்கலாம். எல்லாத்தையும் சொல்ல வரல, சில பேர் இல்லை சில பேரண்ட்ஸ் வந்து கரெக்டாக சொல்லி வளர்த்துனாலுமே வந்து இவங்க பார்க்குற விஷயங்கள் தப்பாக இருந்திருக்கலாம். ஸோ ஏதோ இது வந்து அவங்களுக்கு வந்து அந்த எமோஷன்ஸ் அதுதானே நம்மளுக்கு லைஃப் இல்லையா? நம்மளை வந்து ஒரு ஒழுக்கத்தில் வச்சுருக்கிற சில விஷயங்கள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த சென்டிமெண்ட்ஸ் எமோஷன்ஸ் அது வந்து ரொம்ப முட்டாள்தனமாக இருக்கக்கூடாதே தவிர, பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது அவசியம். அது இருக்கிற வரைக்கும் நம்ம கரெக்டாக இருப்போம். இந்த சென்டிமெண்ட்ஸ் இது இப்படி தான் நம்மளோட லைஃப் இருக்கணும், இப்படி தான் நம்ம வாழணும் அப்படிங்கிறதுல வந்து சில சென்டிமெண்ட்ஸும் சிலது நம்ம பார்த்து இறக்கப்படுற விஷயமும் சில விஷயங்கள் பார்க்குற அந்த எமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து லைஃப்பில் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இல்லாத ஆட்கள் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்டார்டிங் சொன்னீங்களா மேம், இத்தனை பேர்கிட்ட வந்து அவங்க இத்தனை பேர் ஸ்கேம் பண்ணாங்க, இவ்வளோ காசை எடுத்தாங்கன்னு. அது எவ்வளோ சம்பாரிச்சாங்க, அதுலேருந்து எவ்வளோ மேம் எடுத்தாங்க? அந்த இல்லாத அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் கணக்குப்படி சொன்னதும் வந்து ஒரு 40-50 lakhs இருக்கும், அவ்வளோதான் எடுத்தாங்க. எல்லாமே வந்து ரொம்ப அவுட்டரில் இந்த மாதிரியான லேண்ட் அப்படி வாங்கியிருந்தாங்க. ஓகே மேம், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த அஃபேர் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கூட இருக்க பிடிக்கலன்ற காரணத்துக்காக இன்னொருத்த கூட அவங்க போகிறாங்க. பட் அட் சேம் டைம் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி அஃபேர் போகிறதுக்கு பதில் டிவோர்ஸ் பண்ணிட்டே போகலாமே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. எதை எப்படி மேம் பார்க்குறீங்க? ஆமாம், அது கரெக்டான விஷயந்தான். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிவிட்டு ஒரே வீட்டில் வாழ்கிறதுக்கு அது அவங்களோட குழந்தைகளும் அந்த குடும்பத்தையும் பாதிக்கும், சொசைட்டிக்குமே நம்ம வந்து ஒரு தப்பான ஒரு இதாக இருப்போம், எக்ஸாம்பிளாக இருப்போம் இல்லையா? அதுக்கு வந்து அழகாக வந்து அந்த இதுலேருந்து வெளியே வந்துட்டு பிடிச்ச வாழ்க்கையை அஃபேரில் இருக்கிறதுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழலாமே, அது நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லிங்களா மேம் பிடிச்ச வாழ்க்கை தேர்ந்தெடுத்து போகலாமே. இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஒருத்தவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். இப்போ பிடிச்சவங்க வந்து இங்கேருந்து போயிடுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து அஃபெக்ட் ஆவாங்க இல்லையா? அவங்க மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட நீங்கள் நினைக்கிறீங்க? 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப், 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து ஒரு கசப்பான விஷயம் வந்துருச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படிங்கும்போது 2 பேரும் உட்காந்து பேசணும், 2 பேரும் ஒரு தெரப்பிக்கு கவுன்சிலிங் போய்க்கணும். ஃபேமிலி கவுன்சிலிங்லாம் நிறையா இருக்குது இல்லைங்களா? அது போய்க்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் எது எதிர்பார்க்குறாங்க, எதனால் அவங்களுக்கு அந்த ஒரு பிரிவினை வருது, எதனால் இவங்களை விட்டு இவங்க விலகணும்னு நினைக்கிறாங்க, ஏன் இவங்க கூடவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அது எல்லாமே அவங்க பேசி தீர்க்க முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. பேசி தீர்க்கறது மட்டும் இல்லாமல் விலகி போகிறவங்களுமே போகணும்னு நினைக்கிறவங்களுமே வந்து அந்த ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் இருக்குது, அதனால் நம்ம வேறு விஷயத்த போகிறோம், அந்த விஷயத்துலையும் அவங்க வாழ்ந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ப்ராக்டிக்கலுங்கிறது வேறு. ஒரு அஃபேர்க்குள்ளே போகிறாங்க அப்படிங்கும்போது சும்மா பார்த்து பழகி அந்த நேரத்தோட இதில் பழகிடுறாங்க, அதில் பின்னாடி என்ன பிரச்சனைகள் வருங்கிறத அவங்க யோசிக்கிறது இல்லை. ஸோ இருக்கிறதோட லைஃபோட பீஸ்ஃபுல் கெட்டதும் இல்லாமல் இன்னும் புதுசாக இன்னொரு தலைவலியும் அவங்க ஏற்படுத்திக்கிற மாதிரி தான். அதுக்கு இருக்கிற வாழ்க்கையை வந்து அழகாக சரி பண்ணிட்டு போக முடியும். சரியே பண்ண முடியல அப்படிங்கும்போது அவங்க ப்ராப்பராக ஒரு டிவோர்ஸ் வாங்கிட்டு இன்னொரு லைஃப்க்கு போகலாம். ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவோர்ஸோ இல்லை வந்து இல்லீகல் அஃபரோ வராமல் இருக்கிறதுக்கு வந்து ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் வந்து போகலான்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுறாங்க. உங்கள் கருத்து என்ன மேம் இதில்? கண்டிப்பாக போகலாம், அதெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயந்தான். ஏன்னா இப்போ நம்ம யார் என்னன்னே தெரியாமல் ஒரு மேட்ரிமோனியல் ஆகட்டும், இல்லை ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்குறோம், இல்லை பொண்ணுக்கு பையனை பார்க்குறோம், யார் என்னன்னே தெரியாமல் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து புரிஞ்சு சண்டை வர்றதுக்கு, நான் எங்கிட்ட வந்து இந்த மேட்ரிமோனியல் சம்மந்தமான கேஸ் கொடுக்கும் போதே வந்து ப்ரீ மேட்ரிமோனியல் கேஸ் கொடுப்பாங்க இல்லையா, கேஸ் கொடுக்கும் போதே வந்து சொல்கிற விஷயம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 months 1 year மேரேஜ்க்கு வந்து பார்க்குறீங்க, 2 ஃபேமிலி உங்களுக்கு எல்லாமே நம்ம சும்மா கண்ணில் பார்க்குறத தாண்டி நிறைய இருக்குது இல்லையா? இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறா, கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பையன் வந்து பொண்ணை மட்டும் நல்லா பார்த்துக்கிறான், அவன் அந்த பொண்ணுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் யாரையும் மதிக்கிறதுல நல்லா பார்த்துக்கிறதுனாலும் அதுலேயும் பிரச்சனை வரும் தான். ஸோ லைஃப் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி போகிற அந்த திருமண வாழ்க்கைங்கிறது எல்லாத்தையுமே சம்மந்தப்பட்டது இருக்குது இல்லையா? இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம கல்யாணம் பண்ணி போகிறோன்னா எனக்கு பிடிச்சதுங்கிறது வந்து என்னென்ன இருக்குன்னா, என்னை சார்ந்தவங்களுக்கு எனக்கு யாரெல்லாம் பிடிச்சிருக்குமோ அது எல்லாமும் சார்ந்து தான் இருக்குது. ஸோ அது புரிஞ்சுக்கணும். இது வந்து இவங்க 2த்துக்கும் பேசுறதுக்கு டைம் வேணும். அட்லீஸ்ட் ஒரு 6 months 1 year அப்படிங்கும்போது நிறைய பேசலாம். என்னென்னமெல்லாம் தன்னோட கேரக்டர் என்ன, அவங்க யார், என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, அடிக்கடி அவங்க வெளியே போகலாம், வரலாம், பேசலாம். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போக முடியும்.
அது டக்குன்னு ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படின்னா வந்து இப்படி பழக விட்டுட்டு அது லவ் மேரேஜ் ஆயிரும், இல்லை தப்பாக பேசுவாங்க. அப்படி இல்லை, நம்ம அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சு அது டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா அது அந்த பிள்ளையோட லைஃப்பும் சரி பையனோட லைஃப்பும் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த குடும்பத்தோட இதுவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அதுக்கு இப்படி பழக விடலாம். நிறைய பேர் இல்லை அந்த மாதிரி பழக விட்டோம்னா ஒரு சண்டை வந்துடுதுங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம நிச்சயமெல்லாம் பண்ணியிருப்போம், பேச விட்டு அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து இது வராமல் சண்டை வந்துடுது. அதனால் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா டக்குன்னு அவங்க பிரேக்கப் பண்ண மாட்டாங்க, பேசாமல் இல்லை கல்யாணம் ஆயிடுச்சுல சொல்லிட்டு அந்த கட்டாயத்துக்காவது வாழுவாங்க சொல்லுவாங்க நிறைய பேர். பட் அதுவும் தப்பு தானே. சண்டை வந்து பிரியறதுங்கிறது ஒரு அந்த சண்டையிலேயே அவங்க பிரியிற மாதிரி வராங்க அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான அந்த ரிலேஷன்ஷிப் இல்லை. அது நல்ல வேலைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சிருது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். நிறைய பேருக்கு அது புரியறதில்ல. புரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, கல்யாணம் நிச்சயம் பண்ணுறோம், கல்யாணத்துக்கு பேசுகிறோம், 3 மாதம் ஒரு டார்கெட் வச்சுக்கிறாங்க, 3 மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி வச்சிடணும். 3 மாதத்துக்குள்ளே என்ன புரிஞ்சிக்க முடியும்? ஸோ அது அந்த மாதிரி நிறைய பிரச்சனையில் வந்து டிவோர்ஸில் முடியுது. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர்.